ஈரானின் அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து நேற்று காலை இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய நிலையில் நேற்று இரவு மீண்டும் ட்ரோன் மூலம் கடுமையாக தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரானை தாக்கிய குற்றத்திற்காக கடுமையான தண்டனையை இஸ்ரேல் எதிர்பார்க்க வேண்டும் என ஈரானின் உயரிய தலைவர் அயதுல்லா கமனி தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுக்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என ஈரானின் அதிபரும் கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் அணுசக்தி ஒப்பந்தம் செய்து கொள்ளுமாறு ஈரானுக்கு மீண்டும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். அவர் ஒப்பந்தம் செய்யாவிட்டால் தாக்குதலால் நிலைமை மோசமாகும் என்றும் எச்சரித்துள்ளார். கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கும் தமிழக அரசின் மசோதாவிற்கு கவர்னர் RN ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். இஸ்ரேல் ஈரான் இடையே போர் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் இந்தியாவில் வரவிருக்கும் மாதங்களுக்கு போதுமான கச்சா எண்ணெய் உள்ளது என மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். கரும்பு தோட்டத்தில் கான்கிரீட் சாலையில் கோட் ஷூட் அணிந்து நடந்து சென்ற போலி விவசாயி நான் அல்ல என்று முதலமைச்சர் ஸ்டாலினை எடப்பாடி பழனிசாமி கடுமையாக சாடியுள்ளார். அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்தை தொடர்ந்து ஏர் இந்தியாவின் போயிங் 787 ரக விமானங்களின் பாதுகாப்பை ஆய்வு செய்ய ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு சிவில் விமான போக்குவரத்து ஒழுங்குமுறை ஆணையமான விமான போக்குவரத்து ஆணையரகம் DGCA உத்தரவிட்டுள்ளது. ஏர் இந்தியாவின் நிறுவனத்தின் 37% விமானங்கள் 10 ஆண்டுகளை கடந்தவை என்பது பார்லிமெண்டில் தாக்கல் செய்யப்பட்ட புள்ளி விவரம் மூலம் தெரியவந்துள்ளது. ஏர் இந்தியாவை கையகப்படுத்திய போது பயணிகளின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை என முடிவு செய்தோம். அதில் எந்த சமரசமும் கிடையாது. விபத்து குறித்த யூகங்களை நம்ப வேண்டாம் என டாடா நிறுவனம் மக்களுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. ஜூலை 25ஆம் தேதி முதல் 100 நாட்களுக்கு தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் மேற்கொள்ள இருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி அறிவித்துள்ளார். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.